என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உற்சாக பலியை குறித்து நம்ம தியானித்தோம். உற்சாகமாய் கொடுப்பதை குறித்து நம்ம தியானித்தோம். சங்கீதக்காரன் 51 சங்கீதம் 12 வசனத்தில் உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக எப்போதும் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். அந்த வரிசையில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உற்சாகத்துடனே இரங்குங்கள், உற்சாகத்துடனே இரங்குங்கள். உற்சாகமான ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று தியானித்தோம். உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு உற்சாகமாய் இரங்குங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் நமக்குள்ள, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டிய மிக அடிப்படை சுபாவம் இரக்க குணம். நமக்குள்ள அந்த இரக்க குணம் இல்லாமல் ஒரு நாளும் சமுதாயத்தில் நம்ம நல்ல காரியத்தை செய்ய முடியாது, அல்லது நமக்கு அடுத்தவர்களை கவனிக்க முடியாது. இரக்க குணம் இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மீகா 6 வசனத்துல, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து. தேவன் கேட்கிற காரியம் இதுதான், இரக்கத்தை சிநேகியுங்க. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் யோசித்து பாருங்களேன். நம்ம மேல கர்த்தர் காமிச்ச இரக்கங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஒருவேளை நம்ம செய்த பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாம தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல அவர் இறங்கினார். அவருடைய இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக நன்றி. ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போது சொல்லுங்க, உங்க இரக்கம் அப்பா. ஒரு உடுப்பை உடுத்தும் போது, ஒரு ட்ரெஸ்ஸை போடும்போது சொல்லுங்க, இரக்கம் இரக்கம். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் சொல்லுங்க, உங்க இரக்கம் உங்க இரக்கம். தேவனுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. எத்தனை முறை அவரை துக்கப்படுத்தி, எத்தனை முறை அவரை விசனப்படுத்தி, எத்தனை முறை அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து, எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி, இன்னைக்கும் நம்ம மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார்னா அந்த இரக்கம் எவ்வளவு பெரிய இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இறங்குகிற தேவன் இன்றைக்கு நம்மேல் அந்த இரக்கத்தை வச்சிருக்கிறார். அவர் நம்மேல் அந்த வச்ச இரக்கத்தை, அவர் நம்மகிட்ட அந்த காமிச்ச இரக்கத்தை நம்ம எவ்வளவு மற்றவங்களுக்கு இறங்குகிறோம் என்பதையும் அவர் கவனிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் என்று யாத்ராகமம் 20 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இறங்க வேண்டும், உற்சாகமாய் இரக்கம் காட்டணும் அப்படின்னா நம்ம எப்படி காட்ட முடியும் உற்சாகமாய்? முதலாவது, மத்தேயு சுவிசேஷத்தின் 18 33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18 33 வசனம், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து, நமக்கு தெரியும் தன்னுடைய பாவம், தன்னுடைய கடன் மன்னிக்கப்பட்டது, அவன் அனுப்பிட்டார். ஆனா அவன் தனக்கு கீழே கடன் வாங்கின, தன்னிடத்திலே கடன் வாங்கின ஒருவனை மன்னிக்காமல் அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான். அப்போ அந்த எஜமான் கூப்பிட்டு, நான் உனக்கு மன்னிச்சனே, நான் உனக்கு இரக்கம் காமிச்சனே. அப்படின்னா நம்ம எப்படி இறங்கணும் அப்படின்னா மன்னித்து இறங்க வேண்டும். நம்முடைய இரக்கத்தில் என்ன இருக்குன்னா மன்னிப்பு. சில நேரம் சிலருக்கு இரக்கம் பாராட்டுவோம், சிலருக்கு இறங்க மாட்டோம். ஏன்னா அவங்க மேலே நமக்கு கசப்பு இருக்கும், அவங்கள நமக்கு பிடிக்காது, அவங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்பு நம்மளை உறுத்துச்சுன்னா அவங்களுக்கு இரக்கமே பாராட்ட மாட்டோம், மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் மாத்திரம் நம்மளை அப்படி நினைச்சிட்டாருன்னா நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு வாழ்வோம் யோசித்து பாருங்களேன். தேவன் மாத்திரம் நம்ம செஞ்ச தவறை நினைச்சு நம்ம மேல இரக்கம் பாராட்டாம இருந்தா இன்னைக்கு நம்மளால வாழ முடியுமா? அப்படின்னா நான் உனக்கு மன்னிச்சனே, எவ்வளோ பெரிய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரு. நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சில துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள்,
பேசின சில வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம், உண்மைதான். ஆனால் அதுக்காக அவங்க மேலே நீங்கள் இரக்கம் பாராட்டாமல் இருக்கிறீங்களோ? பழி வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை பழி வாங்குதல் அப்படின்றது இரக்க குணத்துக்கு எதிரான செயல். இறங்குங்க. யாரையோ மன்னிக்க முடியாது, அவங்கக்கிட்ட மட்டும் நான் இரக்கம் காட்ட மாட்டேன், பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடு, பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். இறங்காததே பழி வாங்குவதற்கு சமம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுகிட்ட உதவி கேளுங்க. நீங்கள் இறங்குனீங்களே, நானும் இறங்குறேன் சுவாமி, அந்த இரக்கத்தை இன்றைக்கி நான் காட்டுறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரை பகைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு உதவி தேவை. நீங்கள் யாரை பகைக்கிறீங்களோ அவங்களுக்காக இரக்கம் காட்டுங்க, அவங்கள மன்னிங்க. மன்னித்து இறங்குவது தான் உற்சாகமான இரக்கம். இரண்டாவதாக வாசித்த இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உற்சாகத்துடனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சியோடு இரக்கம் பாராட்டணும். இரக்கத்தில் நம்ம யாருக்கு இறங்குறோமோ, கடமைக்காக ஏதோ ஒரு வேண்டா வெறுப்போட என்ன பண்ணுறது, இன்னைக்கு செய்தி கேட்டோமே அதனால இரக்கம் பாராட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்க, அது உற்சாகம் இல்லாமல் செய்கிறதுக்கு அர்த்தம். அப்படின்னா மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் இறங்குங்க. மகிழ்ச்சியோடு. யாருக்கோ ஒருத்தர் இறங்கணுமா? உங்களுக்கு இல்லை, பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு இறங்குங்க. எனக்கே இல்லையே, நான் போய் அவங்கள எப்படி இறங்குவேன்? நான் போய் எப்படி அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன்? மகிழ்ச்சியோடு இறங்குங்க. உங்கள் இரக்க குணத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு உண்மையில் எனக்கு இந்த லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான ஒரு ஓமை. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். ஆசாரியன் அவனை சந்திக்கிறான், ஒரு லேவியன் ஒருவன் சந்திக்கிறான், ஒரு சமாரியன் சந்தித்தான். 2 பேரும் பக்கமாய் விலகி போயிட்டாங்க. ஆனால் பக்கமாய் போனவன் அங்கே கிட்ட வந்தான். கிட்ட வந்து என்ன இறக்கம், என்ன இறக்கம்! சுய வாகனத்தில் ஏற்றி ஃபஸ்ட் எய்டு பண்ணி கொண்டு போய் சத்திரத்தில் கொடுத்து அவனுக்கு பணத்தை கொடுத்து மேலாச்சு நான் வந்து தரேன். யார் இவன்? இவன் யார்? இதுதான் மகிழ்ச்சியோடு இறங்குவது. மகிழ்ச்சியோடு இறங்குவதற்கும் கடமைக்காக இறங்குவதற்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கடமைக்காக இறங்குகிறவர்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் பார்ப்போம் அப்படின்ட்டு அனுப்பிச்சிருவாங்க. மகிழ்ச்சியோடு இறங்குவது, அந்த லிமிட்டை தாண்டி இரக்கம் பாராட்டுறதுல தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சியோடு இறங்குவோம். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே வச்ச இறக்கம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிரியமானவர்களே, முதலாவது மன்னித்து இறங்குவோம். இரண்டாவது மகிழ்ச்சியோடு இறங்குவோம். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். 3வது வசனத்தில், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். அப்போ அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதில் அளிக்கணும்னா, என்னுடைய இரக்க குணம், என்னுடைய தர்மம், என்னுடைய இரக்கம், நான் ஒருத்தருக்கு இறங்குகிறேன், ஏதோ ஒரு இரக்கம், கொடுத்து இறங்கலாம், உதவி செய்து இறங்கலாம், ஏதோ ஒரு இரக்கம். அந்த இரக்கம் எப்படி இருக்கணும்னா மகிமைக்காக இருக்கணும், தேவ மகிமைக்காக இருக்கணும். அதுதான் அந்தரங்கத்தை பார்க்கிறார். நான் யார் தெரியுமான்னு இறங்குவது அல்ல, கர்த்தர் மகிமைக்காக நான் இறங்குவது தான் உண்மையான இரக்கம். உற்சாகமாக இறங்குங்கள், மன்னித்து இறங்குவோம், நம்ம மகிழ்ச்சியோடு இறங்குவோம், அவருடைய மகிமைக்காக இறங்குவோம். அந்த இரக்கம் இருந்துச்சுன்னா அதுதான் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுடைய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மீகா 6:8. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இரக்க குணம் உள்ளவர்களாக வாழ ஆண்டவரே, அந்த இரக்க குணத்தில் உற்சாகம் இருக்கணும்னா மன்னிச்சு நாங்கள் இறங்கணும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் இறங்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு இறங்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு. எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரக்க குணத்தில் எத்தனை நேரம் நாங்கள் கடமைக்காக இறங்குகிறோம், எங்கள் பேர் புகழுக்காக இறங்குகிறோம், மற்றவங்க எங்களை மதிக்கணும்னு நாங்கள் இறங்குகிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்காமையே நாங்கள் நிறைய நேரம் இரக்கம் பாராட்ட முயற்சிக்கிறோம். எங்களை மன்னியும். எங்கள் இரக்க குணம் தேவ நாம மகிமைக்காக மாறுவதாக. தொடர்ந்து இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.